ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 10 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா, பணம் சேமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற ஒரு 10 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்படி நீங்கள் சேவ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக எளிய முறையில் பணம் அதிகமாக நீங்கள் சேமிக்க முடியும். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களால் நான் சொல்கிற இந்த 10 டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் அதிக பணம் சேமிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இப்போவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். டிப் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க அப்படின்னா வெளியே ஒர்க்குக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி வருவீங்க. அப்போ உங்கள்கிட்ட கண்ட்ராக்டர் ரிட்டன் அமௌண்ட் கொடுப்பாங்க சேஞ்சஸாக. அதை எடுத்துகிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மந்த் எண்டில் அது உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாக கிடைக்கும். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கும் பெஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மல்லிகை கடை இல்லாட்டி டீ வாங்குறதுக்கு இந்த மாதிரி பக்கத்தில் எங்கேயாவது வெளியே போனீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு 10 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 5 ரூபா செலவு பண்ணிவிட்டு மீதி 5 ரூபா வீட்டுக்கு கொண்டு வரணும். அதில் 2 ரூபாயாவது நம்ம தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போதே. அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி சேஞ்சஸில் நீங்கள் சேவ் பண்ண முடியும். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேலண்டர் சேவிங். கேலண்டர் சேவிங் அப்படிங்கிறது என்னென்னா, 1லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இப்போ 1ஆம் தேதி நீங்கள் 1 ரூபா போடுறீங்க அப்படின்னா 2ஆம் தேதி 2 ரூபாய், இந்த மாதிரி 30 நாள் வரைக்கும் சேமித்து வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்ககிட்ட 495 ரூபா வந்துடும். நீங்கள் 1 ரூபா 2 ரூபா சேர்க்கறது மூலமாகவே உங்ககிட்ட ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய்க்கு மேலே சேர்க்க முடியும். என்னதான் உங்களுக்கு கேட்குறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப காமெடியாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு 495, அதாவது 500 ரூபா அப்படின்னா 12 மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்களே கணக்கு போடுங்க. டிப் நம்பர் 3 நம்ம இப்போ பார்க்க போகிறது சேவ் பர்டிகுலர் காயின்ஸுங்கிற இந்த டிப்ஸ் தான். இது என்னென்னா, பர்டிகுலராக ஒரு காயின்ஸ் எடுத்து தனியாக சேவ் பண்ணி வைங்க. இப்போ 10 ருபீஸ் காயின் சேவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காயின் சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா 10 ருபி காயின். உங்களுக்கு 10 ருபீஸ் தான் இல்லை, 5 ருபி காயின், 2 ருபி காயினில் இந்த டிசைன் இருக்கிற காயின், இந்த மாதிரி உங்களுக்கும் தெரியல ரொம்ப ஃபேவரட்டான காயின்ஸ் சேவ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் அந்த காயின்ஸ் எப்போல்லாம் உங்கள் கைக்கு வருதோ அப்போல்லாம் சேவ் பண்ணுற பக்கம் உங்களுக்கு வரும். நீங்களும் அதிக காயின்ஸ் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற காயினை கடையில் நீங்கள் திருப்பி ரிட்டன் கேட்கும்போது அந்த மாதிரி காயின்ஸ் இருக்கான்னு கேட்டு வாங்கி சேவ் பண்ணுவீங்க. அடுத்தது டிப் நம்பர் 4, நியூ நோட் நம்ம சேவ் பண்ணணும். எப்படின்னா, இப்போ பேங்க்குக்கெலாம் போய் நம்ம அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நோட் ரொம்பவே புதுசாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கெலாம் ஒவ்வொரு புது நோட்டு மேலே தனி க்ரஷ் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த புதுசாக இருக்கிற நோட் எங்கே கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னா அதை எந்த செலவுமே பண்ணாமல் அதை தனியாக ஒரு சேவ் பண்ணி வைங்க. நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி அமௌண்ட் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த் எண்டில் உங்கள்கிட்ட நிறைய அமௌண்ட் நீங்கள் பார்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பொருளுக்காக இல்லாட்டி ஒவ்வொன்று வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எய்முக்காக காசு சேமித்து வைப்பாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் காசு இல்லாட்டி மனுஷங்களாகவே மதிக்க மாட்டாங்க. அது கரெக்டு தான். நீங்கள் சேமித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டு தான். நீங்கள் எதுக்காக சேமித்து வைக்கிறீங்களோ அந்த எய்ம் 2000 ரூபாயாக இருக்கலாம், இல்லை 10,000 ரூபாயாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2000 ரூபாய் சேமித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த 2000 ரூபாய் நான் சேமித்து நான் நினைக்கிற பொருளை வாங்குற வரைக்கும் நான் சேமிக்கிற காசுலேருந்து 1 ரூபா கூட எடுக்கக்கூடாது. அப்படியே ஒரு வேளை நான் அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்துலேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா நான் சேவ் பண்ணுறதே வேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் செலவு வந்தாலும் நம்மக்கிட்ட காசே இல்லாத பட்சத்தில் கூட நம்ம அந்த காசு இருக்கிறத மறந்துட்டு நம்ம அதை சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம ஆசைப்பட்டதை பின்னால் வாங்க முடியும். டிப் நம்பர் 5 என்னென்னா, டெய்லி எக்ஸ்பென்சஸ் நம்ம எழுதி வைக்கணும். நம்ம டெய்லி எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறோம், அதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத மெயினாக நம்ம எழுதி வைக்கணும். எழுதி வைக்கிறது மூலமாக நம்ம பணத்தை செலவு பண்ணுறதுலேருந்து காப்பாற்றிக்க முடியும். டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இஎம்ஐ, லோன், ஃபைனான்ஸ் இது எல்லாமே வாங்காமல் இருக்கணும். இது எதுவுமே வாங்காமல் இருக்கிறது கூட ஒரு வகையான சேவிங்ஸ் தான். ஒருவேளை உங்ககிட்ட ஆல்ரெடி இஎம்ஐ, லோன், ஃபைனான்ஸ் இது எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை சீக்கிரமாக எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேபி இதுக்கு அடுத்து தான் அந்த வீடியோ வர்றதா இருக்கலாம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐகார்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த 10 டிப்ஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பேலன்ஸ் டிப்ஸ்லாம் பார்த்துடலாமா? மீதி இருக்கிற அந்த 4 டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளுடைய டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. காசு சேமித்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கீழே ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. டிப் நம்பர் 7, அன்வான்டான எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் குறைக்கணும். அன்வான்ட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெடிக்கல்ஸ்க்கோ ஸ்கூல் செலவுக்கு இந்த மாதிரி பண்ணுற
பண்ணுற செலவுகள்லாம் இல்லை. அதை தவிர மாதத்தில் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத இந்த எக்ஸ்பென்சஸை குறைச்சிக்கிட்டிங்கனாலும் உங்களுடைய சேவிங்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், ஹோட்டல்லாம் போய் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ மந்த்லி ஒரு 3 டைம் இல்லை 4 டைம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி 1 டைம் இல்லை 2 டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம். டிப் நம்பர் 8 என்னென்னா, ஷாப்பிங்கில் டிஸ்கவுண்ட்ஸை, ஆஃபர் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. கிராசரிஸ், ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கும்போது ஃபெஸ்டிவல் டைமில் சேல் பண்ணுவாங்கள்ல, அப்போ போய் வாங்கிக்கோங்க. மொத்தமாக பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட்டு, ஆஃபர்லாம் நிறையா தருவாங்க. அந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆஃபரு, டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். உங்களால் நிறைய ட்ரெஸ்ஸும் எடுத்த மாதிரி ஆச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நார்மலாக ஒரு ட்ரெஸ் 1000 ருபீஸ் நீங்கள் கொடுத்து எடுக்கிறீங்கன்னா அதே சேம் ட்ரெஸ்ஸை ஆடி மந்த் போய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸில் நீங்கள் எடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு அந்த 500 ருபீஸ் வந்து சேவ் பண்ண முடியும் உங்களால். டிப் நம்பர் 9க்கு வந்துட்டோம். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு முக்கியமான டிப்ஸ். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டே சைடு இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி டியூஷன், டெய்லரிங் இல்லாட்டி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து பண்ணுங்கள். டிப் நம்பர் 10க்கு வந்துட்டோம். கடைசி டிப்ஸான இந்த டிப்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கம் நம்மளுடைய வருமானத்தையும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் மந்த்லி நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா இந்த மாதத்துக்கும் அடுத்த மாதத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் வந்து கம்மியாக செலவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். என்னன்னாலும் ஒரு வீட்டில் செலவு பண்ணுறதும் சேர்த்து வைக்கிறதும் ஒரு பொண்ணு கையில் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அமௌண்ட் வந்து இருக்கிறது கொடுக்கறது எல்லாமே பொண்ணுங்க கிட்ட தான். பொண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கையில் காசு சேர்த்து வைக்க தான் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி தேவி வருவாங்க. நம்ம காசை வந்து அலட்சியப்படுத்தணும் அப்படின்னா நம்ம கையில் காசு தங்காது. நானும் முதல்ல அப்படி தான் இருந்தேன். இதுக்கு அடுத்து தான் நானும் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்குள்ளே இறங்கி இப்போ சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் சேவ் பண்ண ஆரம்பிங்க இன்னையிலேருந்து. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.